கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, ஈதுகாவிலே குழுமி இருக்கக்கூடிய இந்த ஈதுல் ஃபித்ருடைய நன்னாடி பொருட்டால் அல்லாஹு தஆலா உலகம் முழுவதும் சாந்தியும் சமாதானத்தை ஏற்படுத்துவானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, சிறார்களே, நீங்க நார்த் இந்தியன் கூட உட்காந்துச்சு நார்த் இந்தியன் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. குல்லு ஆமின் வான்தும் பிகைர். உங்கள் அனைவருக்கும் எங்களது ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக. எப்பொழுதுமே ஈதில் ஒரே ஒரு செய்தி சொல்வது, இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அதே அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமிddin நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஸிராத்தல் முஸ்தகீம் خلقal insana min salsalin kalfakhar wa khalaqal janna فبأي آلاء ربكما تكذبان رب المشرق فبأي آلاء ربكما هما اللؤلؤ والمرجان فبأي آلاء كل فان ويبقى فبأي آلاء ربكما تكذبان الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله غير المغضوب عليهم ولا الضالين اسألوا فبأي آلاء ربكما تكذبان تأخذوا من والأرض فانفذوا لا تأخذوا آلاء ربكما تكذبان الله أكبر الله أكبر الله أكبر الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஈதுல் அல்ஹா
ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்தியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் இன்றைய தினம் 30 நாட்கள் நோன்பு நோற்று சந்தோஷமான இந்த தினத்தில் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற பெருநாள் தினத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் அனுசரித்து வருகிறார்கள். இந்த வேளையில் பெருநாளைக்கு வரக்கூடிய அனைவர்களும், குறிப்பாக சமூகத்திலே மிடில் கிளாஸ் அதற்கும் மேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள், சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற ஏழைகளின் நோன்பு தர்மத்தை வழங்கிவிட்டு இங்கே வருகிறார்கள். இந்த நோன்புடைய பிரதான நோக்கம் இறை அச்சம் என்பது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இறை அச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி 30 நாட்கள் நோன்பு நோற்ற இஸ்லாமியர்கள் இறை கடமைகளை, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னத்தான நடைமுறைகளை நிறைவேற்றிவிட்டு இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொழுகைக்கு ஆடி வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நோன்பு முழுவதும் பார்த்தோம் என்றால் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகிற மத்திய பகுதிகளில், மேற்கு பகுதிகளில் நடைபெற்று வருகிற யுத்தம் அது எல்லா மக்களையும் கலங்கடக்கி வைத்திருக்கிறது. குறிப்பாக உலகத்தில் இருக்கிற அனைத்து சொந்தங்களும், அனைத்து சகோதர சமுதாயத்தை சார்ந்த உள்ளிட்ட அனைவர்களும் இந்த போரை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். உயிர்கள் மாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நோன்பு முழுவதும் இஸ்லாமியர்கள் அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், உலகம் முழுவதும் சமாதானமும் அமைதியும் தலைக்க வேண்டும், எதேச்சதிகாரம் ஒழிய வேண்டும், வல்லாமை நிலை அது ஒழிக்கப்பட வேண்டும், ஒற்றுமையோடு அனைத்து நாடுகளும் வளர்ச்சியை முன்னோக்கி பயணப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை எல்லாம் உள்ள இறைவன் சந்தோஷமான இந்த தினத்தில் அங்கீகரித்து போரில்லாத சர்வ சமய அமைதியான ஒரு நிலை சூழல் ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அனைவர்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.